கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டார். எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வு பெயர் பட்டியலில் பெயர் சேர்க்குதல் நீக்கம் செய்வதற்கான வாய்ப்பு. டிசி செயல்முறைகள் வெளியீடு. தற்போது மார்ச் ஏப்ரல் 2025 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான பள்ளி மாணவர்களின் தேர்வெண்ணுடன் கூடிய பெயர் பட்டியலில் விடுபட்டுள்ள மாணவர்களை சேர்த்திடவும், இறப்பு மாற்று சான்றிதழ் பெற்ற மாணவர்களை நீக்கம் செய்திடவும் கூகுள் ஷீட்டில் பூர்த்தி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றன. மாற்றுத்திறன் மாணவர்களை பற்றி அறிந்து கொள்ள ஆசிரியர்களுக்கு பயிற்சி. மாற்றுத்திறன் மாணவர்களையும் மற்ற மாணவர்களைப் போல் வழிநடத்தும் வகையில் ஆசிரியர்களுக்கு உள்ளடக்க கல்வி பயிற்சி இணைய வழியில் நடத்தப்படுகிறது. இப்பயிற்சி டிசம்பர் 14 முதல் ஜனவரி 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதற்காக மாற்றுத்திறன் மாணவர்கள் பற்றிய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. டிசம்பர் 14ஆம் தேதி முதல் பயிற்சி பெற ஆர்வமுள்ள ஆசிரியர்கள் அந்தந்த இணையதளத்தில் உள்நுழைந்து பார்த்தபோது அந்த இணையதளம் கிடைக்கவில்லை. சர்வர் பிரச்சினை காரணமாக சுற்றிக்கொண்டே இருப்பதால் ஆசிரியர்களுக்கு குழம்பி போய் உள்ளனர் என தகவல்கள் வெளியாகி உள்ளன. SC/ST கல்லூரி மாணவர்களுக்கான போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகைக்கு 31/1/2025க்குள் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு அரசு செய்தி வெளியீடு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர், கிறிஸ்துவ ஆதி திராவிட மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்கு போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம், ப்ரீ மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம், சுகாதாரமற்ற தொழில் புரிவோரின் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை திட்டம் உள்ளிட்ட பல கல்வி உதவித்தொகை திட்டங்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் வருடந்தோறும் செயல்பட்டு வருகின்றன. 2024-25 கல்வியாண்டில் கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டு சேர்க்கை பெற்ற மாணவர்கள் மற்றும் சென்ற வருடத்தில் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் தற்போது தாங்கள் பயிலும் கல்லூரிகள் கல்வி உதவி தொகைக்கான உள்ள ஒருங்கமைப்பு அலுவலரை தொடர்பு கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு www.scstpremetricscholarship.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். மாணவிகள் அனைவரும் காவல் உதவி செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். உயர்கல்வித்துறை வேண்டுகோள். பெண்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் அரசு மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் ஆபத்து காலங்களில் உடனடியாக காவல்துறை தொடர்பு கொள்ள உதவும் காவல் உதவி செயலியை அனைத்து பெண்களும், குறிப்பாக மாணவிகள், தங்கள் செல்போனில் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். அவசர காலங்களில் சிவப்பு நிற அவசரம் என்ற பொத்தானை அழுத்துவதன் மூலமாக பயனாளர் விவரம், தற்போதைய இருப்பிட விவரம் மற்றும் வீடியோ கட்டுப்பாடு அறையில் பெறப்பட்ட காவல்துறையின் அவசர சேவை வழங்கப்படும். மாணவிகள் காவல் உதவி செயலியை தங்கள் செல்போனில் பதிவிறக்கம் செய்வதை அனைத்து கல்லூரிகளும் உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நீட் தேர்வுக்கான பாடத்திட்டம் வெளியீடு. இளநிலை மருத்துவ படிப்புகளான நீட் தேர்வு பாடத்திட்டம் குறித்த விவரங்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் MBBS, BDS படிப்புகள், சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி படிப்புகள் மற்றும் கால்நடை மருத்துவ படிப்பில் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கு நீட் தேர்வு மூலம் சேர்க்கை நடத்தப்படுகிறது. அதேபோல் இராணுவ கல்லூரிகளில் PSC நர்சிங் படிப்புக்கு நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. நீட் தேர்வை தேசிய தேர்வு முகமை ஆண்டுதோறும் நடத்துகிறது. இந்நிலையில் நீட் தேர்வுக்கான பாடத்திட்டங்கள் குறித்த விவரங்களை www.nmc.org என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.